டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரெட்ரோ அண்ட் மெட்ரோ நான் சொல்கிறேன் பார்த்துங்க. மெட்ரோவில் சீட் செமையாக இருக்குது, பிளைன் சீட் தான் கொடுக்குறாங்க. நமக்கு மெட்ரோவில் டூயல் டோன் வரப்போகுது. ஆயில் லென்ஸ் வந்து நமக்கு ரவுண்ட் ஷேப்பில் கொடுக்குறாங்க. மோஸ்ட் ஸ்கொயர் ஷேப் ஆயில் லென்ஸ் எப்படி இருக்குமோ பார்ஷியலி அனலாக் பார்ஷியலி டிஜிட்டல் வருது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் நமக்கு 150 mm தான். மெட்ரோவில் பேஷ் பிளேட் கொடுத்துட்றாங்க. பேஷ் பிளேட் எதுவுமே இல்லை, பார்க்கவே நல்லா இருக்குது. பொசிஷன் ஸ்போக்ஸ் தான் கொடுக்குறாங்க, நமக்கு அலாய்வெல்ஸ் கொடுக்குறாங்க, டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. லெட்ஸ் ஸ்டார்ட். எக்ஸாக்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரெட்ரோ அண்ட் மெட்ரோ நான் சொல்கிறேன் பார்த்துங்க. ஸோ நமக்கு டயர் சைஸ் 100 R17 கொடுக்குறாங்க ஃப்ரண்ட் டயர் சைஸ். அதே மாதிரி ரியர்னு பார்க்கும்போது நமக்கு 120 R17 கொடுக்குறாங்க. அதுவே மெட்ரோன்னு போயிட்டோம்னா நமக்கு ஃப்ரண்ட் டயர் சைஸ் 110 R17, ரியர் டயர் சைஸ் நமக்கு 140 R17. ஸோ தட் ரெட்ரோன்னு பார்க்கும்போது நமக்கு ஃப்ரண்ட்டில் டிஸ்க்கு அண்ட் ரியரில் ட்ரம் தான் கொடுக்க போகிறாங்க. தட் இஸ் சிங்கிள் சேனல் ABS. அதுவே மெட்ரோன்னு வந்துருச்சுன்னா ஃப்ரண்ட்லேயே ABS அண்ட் ரியரில் ABS, தட் இஸ் டுவல் சேனல் ABS. அந்த பாயிண்ட் நம்பர் 3 என்னென்னா, மெட்ரோவில் நமக்கு ஸ்போக்ஸ் தான் கொடுக்குறாங்க, பார்த்தாலே தெரியும். பட் அதுவே நமக்கு மெட்ரோன்னு வரும்போது நமக்கு அலாய்வெல்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ தட் கம்பேரிட்டிவாக பார்க்கும்போது எனக்கு ஸ்போக்ஸை விட அலாய்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இங்கே ஸ்போக்ஸ் இருக்குது, இங்கே அலாய்ஸ் இருக்குது. அண்ட் 4th பாயிண்ட்டுன்னு வரும்போது இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கைண்ட் ஆஃப் ஒரு 80% நமக்கு வந்து அனலாகில் தான் இருக்குது. அதாவது ஓல்டு கிளாசிக் எப்படி இருக்கும் அது மாதிரி தான் இருக்குது. பட் அதுவே மெட்ரோன்னு வரும்போது பார்ஷியலி அனலாக் பார்ஷியலி டிஜிட்டலைஸ். எக்ஸாக்டாக பார்த்தோம்னா மீட்டியர் 350 எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்களோ அதே ஸ்டைலில் தான் நமக்கு வந்து மெட்ரோவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. டெய்ல் லைட் வந்து நமக்கு ஹாலோஜன். அதுவே மெட்ரோவில் டெய்ல் லைட் வந்து நமக்கு பார்த்தோம்னா LEDஸில் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இண்டிகேட்டர் ஷேப்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கொயர் ஷேப்பில் வர, அதாவது ஸ்க்ராம் 4 லெவலில் வர மாதிரி. அதுவே நம்ம மெட்ரோவில் வந்து அப்படின்னோம்னா கைண்ட் ஆஃப் ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது. ரெட்ரோவில் பிளைனாக இருக்குது. பட் மெட்ரோவில் பார்த்திங்க அப்படின்னோம்னா நமக்கு லைன், அதாவது ஃபினிஷிங் வித் லைனில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்விட்சஸ்ன்னு பார்க்கும்போது நமக்கு ரெட்ரோவில் நமக்கு கைண்ட் ஆஃப் கிளாசிக் ஸ்விட்சஸ் தான் கொடுக்குறாங்க. அதாவது கிளாசிக் 350 ஸ்விட்சஸ் எப்படி இருந்துச்சோ, ஈவன் இன்க்ளூடிங் பாஸ் லைட், லோ பீம், ஹை பீம், கில் ஸ்விட்ச் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்குது. பட் மெட்ரோன்னு வரும்போது நமக்கு மீட்டியர் 350 வர மாதிரி அட்வான்ஸ் அண்ட் கிளாசிக் லுக்கில் இருக்கிற ஸ்விட்சஸ் கொடுத்துருக்காங்க. ஈவன் ஃபார் கில் ஸ்விட்ச், ஈவன் ஃபார் லோ பீம், ஹை பீம், பாஸ் லைட் எல்லாமே அது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் எக்ஸாக்ட் சேஞ்சஸ். ஈவன் நமக்கு மெட்ரோன்னு பார்க்கும்போது நமக்கு ஈவன் கிளச் பிளேட்ஸ் எங்கூட டிஃப்ரென்ஸ் தெரியுது. இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு கிளாசிக் 350 கொடுக்குற மாதிரியே தான் எனக்கு கிளச் பிளேட்ஸ் இருக்குது. பட் அதுவே மெட்ரோன்னு வரும்போது அந்த பிடிச்சி ஓட்டுறதுக்குமே எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. மெட்ரோன்னு வரும்போது இங்கே பார்த்தீங்களா ஹேண்டில் பார் இங்கே வந்து சூப்பராக இருக்குது. லைக் கைண்ட் ஆஃப் ஃபினிஷிங் இல்லாமல் சம் கைண்ட் ஆஃப் நேக்டு பைக் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் நமக்கு வந்து மெட்ரோவில் இருக்குது. அதுவே ரெட்ரோவில் பார்த்தீங்கன்னா லைக் கைண்ட் ஆஃப் ஸ்மால் ஸ்டீல் லுக் வைஸ்ன்னு கம்பேர் பண்ணும்போது சீப்பர் அண்ட் லோயராக தான் இருக்குது கம்பேரிட்டிவ் டு மெட்ரோ. ஸோ இதுதான் எக்ஸாக்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரெட்ரோ அண்ட் மெட்ரோ. பார்த்தோம்னா கைண்ட் ஆஃப் ஒரு 10 சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க, நான் எக்ஸாக்டாக சொல்லிட்டேன். அதுபோக பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது எல்லாமே சேம் தான். அதுக்கப்புறம் சேஞ்சஸ்ன்னு பார்த்தோம்னா ஒன்லி உங்களுக்கு கலர் வைஸ், அதாவது ரெட்ரோன்னு வரும்போது சிங்கிள் டோன், மெட்ரோன்னு வரும்போது உங்களுக்கு டுவல் டோன் வரும். ஸோ எக்ஸாக்டாக நான் சொல்லக்கூடிய சேஞ்சஸ் எதெல்லாமே அப்படின்னு பார்த்தோம்னா இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், ஸ்விட்சஸ் அண்ட் ஆயில் லென்ஸ் அண்ட் பிரேக்கிங் சிஸ்டம் அண்ட் டயர் சைஸ் அண்ட் ஸ்போக்ஸ் அண்ட் அலாய் வீல்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் ரியர் ஹேண்டில் பார், tail lights and shape of the indicators and clutch plates. This is the exact difference between retro and metro. Around 6.5, right? Height. How about the convenient? What? How about the convenient? Convenience, it's on the little, it's a little too... You feel like short bike, right? Little bit short, but that's okay. It's comfortable is good. It's comfortable. It's not sitting back and relaxed. நீங்கள் 6.2 இருந்தாலும் இந்த பைக்கை கம்ஃபர்டபுளாக ஓட்டலாம். டெஃபினெட்லி எஸ். திஸ் இஸ் கோயிங் டு பி த லோயஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த ராயல் என்ஃபீல்ட். பில்டிங் வைஸ்னு பார்க்கும்போது நமக்கு ரெட்ரோ அண்ட் மெட்ரோ ரெண்டுமே ஈக்குவல் தான். பெட்ரோல் டேங்க் மெட்டலில் கொடுக்குறாங்க அண்ட் சைடு திங் எல்லாமே அண்ட் மட்கார்டும் பிளாஸ்டிக்கில் கொடுக்குறாங்க அண்ட் பேட்டரி பாக்ஸ் அண்ட் ஆக்சசரிஸ் இருக்கிறதும் பிளாஸ்டிக்கில் கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஹைட்டு காமிக்கிற பாருங்கள். ஸோ 150 கிரவுண்ட் கிளியரன்ஸ் அண்ட் சேடில் ஹைட் வந்து 800 mm. நான் ஏறி உட்காந்து அப்படின்னா எனக்கு ஃப்ரண்ட் ஃபோட்டோ சரி ரேர் ஃபோட்டோ சரி என்னால் கம்ஃபர்டபுளாக உட்கார முடியுது சாட்டிஸ்ஃபிகேஷனோட. ஸோ தட் நீங்கள் ஒரு 4.8 இருந்தாலும் கம்ஃபர்டபுளாக உட்கார முடியும். அண்ட் ஹேண்டில் பார் கைண்ட் ஆஃப் ஸ்க்ராம்லர் லுக்கில் இருக்குது. ஸோ தட் கொஞ்சம் ப்ராடாக இருக்குது. ராயல் என்ஃபீல்டு இது வரைக்கும் கொடுக்க முடியாத ஒரு கைண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் ரைடிங் பொசிஷன் கொடுத்துருக்காங்க தான் நான் சொல்லுவேன். பார்க்கவே நல்லா இருக்குது பொசிஷன். மெட்ரோ 350யோட ஒரு வாக் அரவுண்ட் பார்த்துருவோம். ஃப்ரண்ட்டில் பார்த்தோம்னா நமக்கு ஹாலோஜன் தான் கொடுக்குறாங்க. இண்டிகேட்டர்ஸ்னு பார்க்கும்போது நமக்கு ரவுண்ட் ஷேப்பில் மேட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. வெயிட் குறைச்சிருக்காங்க. 188லேருந்து ஒரு 178 kg காம்பேக்டாக அந்த பைக் கொண்டு வந்திருக்காங்க. சஸ்பென்ஷன் பார்க்கும்போது நமக்கு USD ஃபோக் தான் கொடுக்குறாங்க. அண்ட் சஸ்பென்ஷன்லேயுமே பார்த்தோம்னா இந்த ரப்பரில் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்கவே லைக் கைண்ட் ஆஃப் ஸ்க்ராம்ல லுக் அண்ட் ப்ரொடெக்டிவாக இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் டிஸ்க்குன்னு பார்க்கும்போது நமக்கு 300 mm டிஸ்க் கொடுக்குறாங்க, விச் இஸ் மோர் சஃபிஷியன்ட் ஃபார் திஸ் 349cc இன்ஜின்.
அண்ட் டயர் நான் ஏற்கனவே சைஸ் சொல்லிவிட்டேன். அண்ட் ஸ்டாண்டர்டாக நமக்கு ஜாப்பர் டைஸில் கொடுக்குறாங்க. ஸோ ஈவன் ஃபார் மெட்ரோ ஈவன் ஃபார் ரெட்ரோ டயர் வந்து நமக்கு ரெண்டுமே ஜாப்பர் டைஸில் கொடுக்குறாங்க. பார்க்க நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் டேங்க்குன்னு வரும்போது டேங்க் சைஸ் நமக்கு 13 லிட்டர்ஸ், மைலேஜ் கைண்ட் ஆஃப் 37 kmpl சொல்லியிருக்காங்க. ஸோ டெஃபினெட்லி 35 நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மைலேஜ்னு பார்க்கும்போது. அண்ட் இன்ஜின்னு பார்க்கும்போது நமக்கு 349 cc, பவர் சேம் 20.2 bhp தான். அண்ட் டார்க்கும் சேம் தான், 27 Nm தான். எக்ஸாக்டாக நமக்கு மீட்டியோரில் வந்த பவர் ரீஃபைன்ட் இன்ஜினே தான் நமக்கு இந்த ஹண்டா த்ரீஃப்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கிராஃபிக் டிசைன் உண்மையிலுமே நல்லா இருக்குது. பார்த்தீங்கன்னாலே தெரியும். இங்கே ஒரு கலர் கைண்ட் ஆஃப் ஒயிட் அண்ட் ப்ளூ மிக்ஸில் இருக்குது. பார்க்கவே நல்லா இருக்குது. மேட்டில் கொடுத்துருக்காங்க. எனக்கு பர்சனலி இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் டிசைனில் இன்னும் நீங்கள் நோட் பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா, டேங்க் வந்து நமக்கு ஃபுல்லாக ப்ளைனாக வராமல் இந்த இடத்துல கொஞ்சம் உள்ளே போய் மேலே வருது. அது பார்க்கவே சூப்பராக இருக்குது. அந்த உள்ளே போகிற இடத்துல கைண்ட் ஆஃப் ராயல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இங்கே ராயல்னு இருக்கும், லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா என்ஃபீல்ட்னு இருக்கும். அது பார்க்கவே சம்திங் யூனிக் அண்ட் சூப்பராக இருக்குது. அண்ட் இன்ஜின் பார்த்தோம்னா நமக்கு பிளாக் மேட்டில் கொடுக்குறாங்க. ஸோ இன்ஜின்லேருந்து வரக்கூடிய அவுட்புட்டு ஃபுல் பிளாக் மேட். ஈவன் எக்ஸாஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல் பிளாக் மேட்டில் கொடுத்துருக்காங்க. எக்ஸாஸ்டோட பொசிஷன் பார்த்தோம்னா நமக்கு அப்சைட் டுவார்ட்ஸ் அப்ளை கொடுத்துருக்காங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. பட் யூஸ்வலி நமக்கு ராயல் என்ஃபீல்டோட எக்ஸாஸ்ட் வந்து கம்ப்ளீட்டாக இது வரைக்கும் தான் இருக்கும். பட் இந்த ஹண்டா த்ரீஃப்டியில் கைண்ட் ஆஃப் ஷார்ட் எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்காங்க. பார்க்கவே நல்லாயிருக்கு. ஸ்விங் ஆர்ம் ஆஸ் யூஷுவலாக பிளாக்ல கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் பார்க்கும்போது நமக்கு அட்ஜஸ்டபிள் ஷாக் அப்சர்வர் தான் கொடுக்குறாங்க. ஸோ டெஃபினெட்லி நமக்கு யூஎஸ்டியை விட ஷாக் அப்சர்வர் நல்லாவே இருக்கும் தான் நான் சொல்லுவேன். ஃபுட் ரெஸ்ட் சூப்பராக இருக்குது. அண்ட் இங்கே ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிங்க அப்படின்னம்னா, இது எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இன்கேஸ் நீங்கள் லாங் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் பின்னாண்ட பேக்கேஜில் நீங்கள் பின்னாட பேக் பண்ண அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஸ்டீலை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பேக் பண்ணிக்கலாம். ஸ்டாக்கில் லேடிஸ் ஹேண்டில் பார் வரல. அண்ட் கியர் லிவர் நமக்கு ஆஸ் யூஷுவலாக நமக்கு சிங்கிளில் தான் கொடுத்துருக்காங்க. அது நல்லா இருக்குது பார்க்க. அண்ட் செயின் ஸ்பார்க்கட் நார்மலாக நமக்கு கிளாசிக் மீட்டேல் எப்படி கொடுக்குறோமோ அதே ப்ராசஸில் தான் நமக்கு இருக்குது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், சாரி கார்டு நல்லாவே கொடுத்துருக்காங்க. அண்ட் பிரேக் போடக்கூடிய லிவர் பார்த்திங்கன்னா சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னாலே தெரியும். பார்த்தீங்களா, நீங்கள் ரேர் ஃபுட்டில் போட்டிங்க அப்படின்னா டெஃபினெட்லி கொஞ்சம் கஷ்டம் தான். பட் லுக் வைஸ் பார்க்கும்போது ஃபுல்லாமே பிளாக்ல கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினும் ஃபுல் பிளாக், எக்ஸாஸ்ட்டும் ஃபுல் பிளாக், ஈவன் சைடில் வரக்கூடிய ஸ்டீல்ஸ் எல்லாமே பிளாக். எக்ஸாக்ட்லி ஃபுல்லாகவே நமக்கு பிளாக்ல இருக்குது. இங்கே வரக்கூடிய இந்த கிராஃபிக் டிசைன் மட்டும்தான் நமக்கு வந்து பார்த்தோம்னா சம்திங் யூனிக்கான டிஃப்ரெண்ட் கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ கீன்னு பார்த்தோம்னா நமக்கு 2 inch ராயல் என்ஃபீல்ட் ஸ்டைலில் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு. கீ ஆன் பண்ணோம்னா இதுதான் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். நமக்கு எவ்வளோ ஸ்பீடில் போக போகிறோம் அப்படிங்கிறது நமக்கு அனலாகில் கொடுத்துருக்காங்க. டிஜிட்டலில் எந்த கியரில் போக போகிறோம் அண்ட் ஓடோமீட்டர் கொடுத்துருக்காங்க. ட்ரிப் ஏ ட்ரிப் பி எந்த கியரில் இருக்குது அண்ட் பெட்ரோல் டேங்க் ப்ரெஷரில் இருக்கா இல்லையா அப்படிங்கிற சின்ன விஷயம் மட்டும் நமக்கு டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் மோர் சஃபிஷியன்ட். இங்கே சார்ஜிங் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இருக்கும், நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். சுவிட்சஸ்ன்னு பார்க்கும்போது கில் ஸ்விட்ச், இன்ஜின் கில் ஸ்விட்ச் ரைட்டில் இருக்குது. லெஃப்ட்டில் போட்டிங்கன்னா இன்ஜின் ஸ்டார்ட் ஆகும். லெட் ஸ்டார்ட். Sound looks good bro. ஸோ எனக்கு பொசிஷன்னு பார்க்கும்போது லெக்கு வந்து எனக்கு டுவர்ட்ஸ் பேக்கில் தாங்க இருக்குது. ஃபுட் ரெஸ்ட் பார்த்தீங்களா, எனக்கு யூஸ்வலி நம்ம கிளாசிக் பார்த்தோம்னா ஸ்ட்ரைட்டாக இருக்கும். பட் இதில் கைண்ட் ஆஃப் ரியரில் இருக்குது. நமக்கு கீழே ஒரு ஹேலஜன் பல்ப் கொடுத்துருக்காங்க. நீ ஹை பீம் போட்டிங்க அப்படி திஸ் இஸ் அ லோ பீம், இது ஹை பீம். ஐ திங்க் பவர் வில் பி மோர் சஃபிஷியன்ட் தான் நான் சொல்லுவேன். எனக்கு மெட்ரோட லுக் ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு. ஸோ இந்த 2 மாடல்ஸ் இஸ் கோயிங் டு பி த பெஸ்ட் ஆஃப் ஆரி ஆர் இஸ் கோயிங் டு பி த ஒஸ்ட் ஆஃப் ஆரி அப்படிங்கிறத கீழே மறக்காம கவுண்ட் பண்ணுங்கள். கைண்ட் ஆஃப் நைட்டில் விசிபிள் ஆகக்கூடிய லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் குவாலிட்டி வைஸ்னு பார்க்கும்போது ஐ எம் வெல் சாட்டிஸ்ஃபைடுங்க. ராயல் என்ஃபீல்ட் அதில் காம்ப்ரமைஸே பண்ணல. எனக்கு ஆக்சிலரேட்னாலும் சரி பிடிச்சி ஆக்சிலரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஈவன் நமக்கு பார்த்தோம்னா ஹேண்டில் பார் எல்லாமே நமக்கு பார்த்தோம்னா மேட்டில் கொடுத்துருக்காங்க. ஈவன் ஹெட்லைட்ஸ், இங்கே வரக்கூடிய ஹேண்டில் பார், ஈவன் பார்த்தோம்னா இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லையும் கூட நமக்கு கைண்ட் ஆஃப் பிளாக் மேட்டில் கொடுத்துருக்காங்க. இன்க்ளூடிங் சைடு மிரர்ஸ் பார்க்கவே சூப்பராக இருக்குது. பிளாஸ்டிக்கில் வரக்கூடிய திங்ஸ் எல்லாமே பெயிண்டிங்ஸில் கொடுத்துருக்காங்க. கேஸ் உங்களுக்கு எக்ஸாஸ்ட் பத்தில் அப்படின்னா டெஃபினெட்லி நீங்கள் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். நமக்கு நட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ரிமூவ் பண்ணி டெஃபினட்டாக உங்களுக்கு எக்ஸாஸ்ட் பிடிக்கல, எக்ஸாஸ்ட் நோட் வேணும் அப்படின்னம்னா நம்ம யூஸ்வலாக கிளாசிக்கில் போடுற மாதிரி நீங்கள் எக்ஸாஸ்ட் வேணாலும் மாற்றிக்கலாம். வாக்கர்னு பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ரெட்ரோ எடுக்கலாமா மெட்ரோ எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா டுவெல் சேனல் ஏபிஎஸ் வருது. கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது டிசைன்ஸ் லுக்ஸ் எல்லாமே நமக்கு ரெட்ரோவோட மெட்ரோ நல்லாவே இருக்குது. நிறைய சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்ட் பார்த்தோம்னா ஒரு 15,000 to 18,000 தான் டிஃப்ரென்ஸ் வருது. ரொம்ப பிடிச்ச விஷயம் பார்த்தோம்னா இந்த டுவெல் டோன் காம்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் நீங்கள் ரெட்ரோக்கு போனீங்க அப்படின்னா ஒன்லி பெயிண்டில் தான் ஒரு சிங்கிள் டோன். பட் மெட்ரோன்னு பார்க்கும்போது நமக்கு டுவெல் டோன் பார்க்கவே சூப்பராக இருக்குது. அண்ட் குட்டி சேஞ்சஸ் நிறையா இருக்குது. பட் பர்சனலி எனக்கு மெட்ரோ ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்ஜின் எல்லாமே சேம் தானே, எனக்கு பட்ஜெட்டில் எந்த ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா டெஃபினெட்லி நீங்கள் மெட்ரோக்கு போகலாம். பட் எனக்கு பட்ஜெட் ப்ராப்ளம் இருக்குது. பட் எனக்கு ஹண்டா த்ரீஃப்டியில் ரெட்ரோவை மெட்ரோன்னு கேட்டிங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன், இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சேம் தான். டிசைனில் மட்டும் தான் உங்களுக்கு கைண்ட் ஆஃப்
சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பிளான் பண்ணி நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இந்த பிரதீப் த ரைடர் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். சில கைஸ் பை பை, டேக் கேர் எவ்ரிவன், சைனிங் ஆஃப் ஃப்ரம் பிரதீப் த ரைடர்.